அனைவருக்கும் வணக்கம். 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ பதிவில் 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். 18 என்ற எண்ணில் 1, 8 ஆகிய 2 எண்கள் இருக்கிறது. இவற்றின் கூட்டுத்தொகையானது 9 என கிடைக்கிறது. மொத்தம் இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் 9ஆம் என்ற எண்ணும் கிடைக்கிறது. இந்த எண்களின் அடிப்படையில் கிரகத்தன்மை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், 1 என்பது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. சூரியன் எப்படி தனிச்சையாக பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்களும் பல விஷயங்கள்ல தனிச்சையாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. அதே போன்று 8 என்ற எண் சனியினுடைய ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுதுங்க. ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் 8 அதீதமான சனியின் ஆதிக்கம் கொண்டு பிறந்திருந்தால் இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்திலும் கலை கொடிகட்டி பறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அதீதமாக இருக்கிறது. அதே சமயம் 1, 8 ஆகிய 2 கூட்டுத்தொகை என்பது 9 என கிடைக்கிறதுங்க. 9 என்பது செவ்வாயின் சாராம்சத்தை கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. 9 என்பது பூமிக்காரராகவும் விவசாய துறையில் மிகப்பெரிய அளவிற்கு ஆளுமை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்குங்க. விவசாயம் துறையில் தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் மிக அதீதமாக இருக்கிறது. பண்ணை வீடு, ஆடு மாடு, கோழி வளர்ப்பு போன்றவற்றில் அதீத பிரியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல இது போன்ற படிப்படியான நிலையான வளர்ச்சி பெறுவதற்காக பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உடல் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். உணர்ச்சி என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். சட்டென கோபம் வருவதும், சட்டென ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதீத ஆர்வத்துடனும் வேகத்துடனும் பணியாற்றக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றன. இவர்களை பொறுத்தவரைக்கும் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு தனி சிறப்பு பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் இவர்கள் பல புனிதமான விஷயங்களை செய்வதும், புண்ணிய காரியங்கள் பலவற்றை செய்வதில் அதீத ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். புண்ணியம் செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது போன்ற கருணை உள்ளம் என்பது மிக அதீதமாக இவர்களிடம் வெளிப்படக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த கருணை உள்ளம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு இவர்களுக்கு பலமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சில நேரங்களில் இந்த கருணை உள்ளத்தின் காரணமாக ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி ஏமாந்தாலும் கூட பெரிய அளவிற்கு அதை பொருள்படுத்தி கொள்ளாத ஒரு நபர்களாக பார்க்கப்படுகின்றன. இதுதான் இவர்களுடைய பலவீனமாகவும் இருக்கிறது இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு. மேலும் 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சற்று ஆன்மீக நாட்டம் என்பது கூடுதலாக இருக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். தெய்வீக சிந்தனையும், அனைத்து விஷயங்களும் தெய்வமின்றி ஒரு அணுவும் அசையாது என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். எனவே தெய்வீக வழிபாடு, ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர். அதே சமயம் புதுமையான விஷயங்கள் அனைத்தையும் விரும்பக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். புதுமையான விஷயங்களை செயல்படுத்த முயற்சி செய்வதில் பல விஷயங்கள்ல தோல்வி அடைந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். சில சமயங்கள்ல மறைமுக எதிரிகளால் சில பாதிப்பு ஏற்படுங்க. நேரடியாக இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்களை எதிர்கொள்ள முடியாத நபர்கள் மறைமுகமாக சில சூழ்ச்சி தரமான வேலைகளில் ஈடுபடுவார்கள். அதனால் சில பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக உள்ளது. மேலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலை தன்னுடைய சுய அறிவால் எதிர்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். சுய அறிவை மிக வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களிடம் மிக அதீதமாக இருக்கிறது. அதே சமயம் இந்த சுய அறிவு, சுயநலம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை சற்று குறைத்து கொண்டால் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை உண்டாகும். என்றால் இது ஒரு மிகப்பெரிய பலமாகவும் பிரமிக்க வைக்கும் குணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சில நேரங்களில் இந்த சுயநலம் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. மேலும் இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருந்தால் அதிர்ஷ்டகரமாக மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது. பெயர் என்னும் சரியான முறையில் அமைந்துவிட்டால் மிகப்பெரிய அளவிற்கு சாதனை புரிவதற்கான வாய்ப்பு இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உணர்ச்சி வசப்படுவதை
கட்டுப்படுத்திக் கொள்ளவும், பிடிவாத குணத்தை சற்று விட்டு கொடுத்து செல்லவும், முன்கோபத்தை தவிர்ப்பது, தீய பழக்கங்களை கைவிடுவது போன்றவற்றை நீங்கள் விட்டுவிட்டால் மிகப்பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எக்காரணத்தை கொண்டிட்டும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பது அதீத வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். சில விஷயங்கள்ல எதிர்பாராத விதத்தில் சற்று போராடக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். சில விஷயம் வேண்டும் என்றால் அதை பிடித்த பிடிவாதத்துடன் இருக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். அதே சமயம் பெரியவர்கள் மூத்தவர்களுடைய சொல்லிற்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணமும் இவர்களிடம் இருக்கிறது. மூத்தவர்களுடைய சொல் அதை அப்படியே செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். சிலருக்கு காதலில் ஏமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேர்மையாக இருந்தும் சில விஷயங்கள்ல ஏமாற்றத்தை சந்தித்தாலும் அதை பெரிதாக பொருட்படுத்திக் கொள்ளாமல் தன் மனதை தானே தேற்றி நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அதீதமாக இருக்கிறது. சிலருக்கு சூரியன் சனியின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கும் போது மிகப்பெரிய அளவுல நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்குங்க. செல்வ செழிப்பு, சௌகரியமான வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அனுபவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக இருக்கிறது. பொதுவாகவே 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அதீத செல்வம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். பொருள் செல்வமும் சரி, மன செல்வமும் சரி சற்று கூடுதலாகவே இருக்கிறது இவர்களுக்கு. இவர்களுடைய வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இவர்களுடைய கூட்டு எண், பெயர் மற்றும் நன்கு அமைந்துவிட்டால் மிகப்பெரிய அளவிற்கு வல்லுநர்களாக திகழ்வதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்குங்க. பல துறைகளில் சாதனை புரிவதற்கான வாய்ப்பும், அனைத்து விஷயங்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த 18ஆம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும், நல்ல சுபமான யோகம் கிடைக்க வேண்டும், செல்வாக்கு அதிகமாக பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையுடன் அதை பெறுவதற்காக பல முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். சாமர்த்தியமான பேச்சு இவர்களுக்கு நல்ல பலமாக அமைந்திருக்கிறது. தன்னுடைய பேச்சாற்றல் என்பது அனைவரையும் வசீகரித்து கூடிய வகையில் இருக்கும். சில விஷயங்களை மற்றவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களிலிருந்து மாறுபட்டாலும் அதை சரியாக அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தனித்திறமையும் இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்து கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். இதன் காரணமாக தான் தொழில்துறையில் அபரிவிதமான வெற்றி பெற்று படிப்படியாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றமானது நிச்சயம் கிடைக்கும். அதே சமயம் சரியான முறையில் கூட்டு எண் மற்றும் பெயர் எண் அமையாவிட்டால் சற்று வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். சில விஷயங்கள்ல சிக்கல்கள் அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. மேலும் எப்போதும் தான் செய்த தவற்றை ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாமல் மற்றவர்கள் மீது அந்த தவற்றை எப்படியாவது திணிக்க வேண்டும் என்ற சிந்தனை என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. மேலும் 18ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்கணும். அதீத கவனத்துடன் இல்லை என்றால் எல்லாமே பறிபோய்விட ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்கிறது. மேலும் இந்த 18ஆம் தேதியில் பிறந்த நபர்கள் பிறர் மீது அதிகாரம் செலுத்துவதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். பிறருக்கு எப்போதும் கட்டுப்பட்டு செயல்படுவதை விட மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அதீதமான எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். மேலும் இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அசையாத நம்பிக்கை என்பது நிலையான ஒரு வாழ்வில் வெற்றி கிடைப்பதற்கும் வெற்றி பெறுவதற்குமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. இப்படி 18ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது வாழ்க்கை எப்படி அமைகிறது, பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பார்த்தோம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய குணங்களையும் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.